ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஹவுஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிசர்ட் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க, ரோஸ்டட் ரவா. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடானதும் அதில் ரவை எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வாயில் வச்ச உடனே சட்னு கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான புட்டிங் இது. ஓகே, ரவா இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இது ஆப்ஷனல் தான். இப்போது நான் வந்து 1 கப் அளவுக்கு சுகரை நல்லா வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். அது கூடவே 4 ஏலக்காவும் போட்டு பவுடர் பண்ணிட்டேன், நமக்கு வாசனைக்காக. அதுக்கப்புறம் 3 முட்டை. இப்போது இந்த 3 எக்கையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் 4 ஏலக்காவை அப்படியே சுகர் கூட பவுடர் பண்ணி எடுத்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்னா, அதையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். ஒரு விஸ்க் அல்லது ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இதை எடுத்து வச்சுருக்க சுகர் ப்ளஸ் ஏலக்காய் சேர்த்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். ஒரு எந்த எதுவுமே கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் காய்ச்சி 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா இப்போ பீட் பண்ணிட்டேன். இது கூட கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவை இல்லைன்னா விட்டுருங்க, நீங்கள் வந்து அதை கடையில் போய் வாங்கிலாம் ஆட் பண்ண வேண்டாம். ரவை இல்லாட்டியும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நெய் அல்லது ஆயில், இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை வந்து நல்லா போட்டு அப்படியே க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இல்லைன்னா கை வச்சு அப்படியே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அதை தடவி விட்டுறணும். நான் வந்து அப்படியே இந்த டிஃபன் பாக்ஸோட மூடியிலையும் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ நீங்கள் அதவே யூஸ் பண்ண பாருங்கள். ரெண்டையும் நான் வந்து இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த எக்லாம் சேர்த்த பேட்டரை அதில் ஊற்றணும். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது நான் வந்து ஒரு பெரிய பேனில் ஸ்டாண்ட் வைக்கிறேன். நம்ம எல்லாட்டையுமே இந்த பர்னரோட ஸ்டாண்ட் இருக்கும், நம்ம ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட். இதை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு பாதி அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேட்டரை அதில் வச்சு நம்ம வந்து இட்லி குக்கரோட மூடி இருக்கலாம், அதை வச்சு மூடிடணும். இல்லை உங்கள்கிட்ட பெரிய மூடி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா நமக்கு சூப்பராக குக் ஆகி வந்துடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு சாப்பிடணுன்றதுன்னா ஒரு 1 hour அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 hour ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அதை எடுக்கும்போது அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றினா கரெக்டாகிடும். எனக்கு லைட்டாக அங்கே வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
ஓகே, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. உங்கள்கிட்ட ரவா இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சும்மா ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் நார்மலாகவே புட்டிங் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.